ஸோ RFI நான் தான் உங்கள் வெப்சைட்டில் அப்படி நல்லா நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா January 26ங்க. ஸோ January 26 உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து ரிபப்ளிக் டே. ஸோ கலங்காத்தால் நீ எங்கடா கிளம்புற அப்படின்னு கேட்டால் ரிபப்ளிக் டே ரைட் தான் கிளம்புறோம். ஸோ என்ன பைக்கிங் ஃபீல்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 years ஆகிடுச்சா. ஸோ ஆமாம் 3 to 4 years ஆகிடுச்சு. ஸோ இதுவரையும் வந்து நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் பைக்கர்ஸ் கூட போனதில்லை. அண்ட் நான் அவர் தான் நினைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சென்னையில் வந்து நிறையா பைக்கர்ஸ், அதாவது ஆல்ரெடி எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட 2 yearsக்கு முன்னாடி 1 year 2 yearsக்கு முன்னாடியே 1 yearக்கு முன்னாடியே வந்து இந்த பைக்கர்ஸோட குரூப்லலாம் சேர்ந்துருக்கேன். பட் ஆனால் வந்து போய் நேரில் மீட் பண்ணது கிடையாது. நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணது தான். ஸோ இந்த வாட்டி தான் வந்து நம்ம போகிறோம். இது யார் எனக்கு சொன்னதே வந்து யாருன்னா நம்ம ஊரில், அதாவது விருதுநகரில் என்னோடய ஸ்கூலில் ஒரு ஜூனியர் பையன். ஸோ அவன் தான், அதாவது ஆமாம், எனக்கு 1 year ஜூனியர் ஒரு பையன் வந்து எனக்கு நோட்டிஃபை பண்ணான். இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி ஒரு ரைடு இருக்குது, அதாவது அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் குரூப்பில் ஒரு ரைடு இருக்குது ப்ரோ. மொதல் ரைடே வந்து அவங்க ஆரம்பிச்சு இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ. மொதல் ரைடே சியட்டோடது ப்ரோ, வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ நம்ம சும்மா தான் இருக்கோம். அப்போ இந்த ரைடாக போவோம். சண்டே ஏன்னா மோஸ்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போ என் வீட்டில் சும்மாவே உட்காந்துருப்போங்க. ஸோ எங்கேயுமே போக மாட்டோம். அதனால் வந்து சரி இதை யூஸ் பண்ணுவோம் இந்த சண்டே அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. ஸோ இங்கே போனால் வச்சு கொஞ்சம் எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் கிடைக்கும், கொஞ்சம் நிறைய பேரை மீட் பண்ணலாம். ஸோ அதனால தான் சரி ஓகே நான் ரெடி அப்படின்ட்டேன். ஸோ இது எங்கே நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிண்டின்ற ஒரு இடத்துல தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ சியட்டோட அங்கே ஒரு சியட் ஷோரூம் இருக்குது. ஸோ கிண்டியில் ஒரு சியட் ஷோரூமில் தான் இங்கே நம்ம நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் 6:30க்குலாம் வந்து அங்கே லொக்கேஷன் அங்கே வந்திருக்கணும். பட் ஆனால் இப்போ நான் கிளம்புனதே 6:15க்கு தான். ஸோ இங்கேருந்து இன்னும் 28 minutes போட்டிருக்கு 19 kilometer. பட் ஆனால் வந்து அது ஃபுல்லாக ஹைவே தாங்க. அதாவது ஹைவே மீன்ஸ் இங்கே உள்ள ஒரு ஹைவே. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா ஒரு சரியான ஒரு ஹைவே எடுத்துட்டோம்னா நம்ம பாட்டு அடிச்சு போய்கிட்டே இருக்கலாம். பெட்ரோல் கிட்டத்தட்ட 3/4 பெட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்பட வேணாம். ஓகே ஃபேமே, நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் vlog ஆரம்பிக்கிறேன். பட் நான் இங்கேயே வந்து நான் ஒரு 20 நிமிஷம் டூரேஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் டூரேஷனாக கொடுத்துட்டேன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து எப்படி ஒரு 5-10 நிமிஷம் தான் நம்ம டூரேஷன் வந்து நம்ம வீடியோவில் கொடுக்க முடியும். ஏன்னா 30 நிமிஷம் தான் மேக்ஸிமமே கொடுக்க முடியும். அதுக்கு மேலே போட்டால் நம்ம vlogலாம் போர் அடிச்சிடுங்க. ஸோ அதனால் வந்து நான் அங்கே போய் vlog ஆரம்பிக்கிறேன். ஸோ எஸ் அடா ப்ரோ, ஹாய் 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 ப்ரோ, ஹாய் 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 ப்ரோ. அபிஷேக். ஹாய் ப்ரோ, அபிஷேக் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஆனந்த், நான் அருண். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். அப்படியா? சரி ஓகே. எனக்கு நேற்று நைட்டு தான் சொன்னான். ஓகே ஓகே. ப்ரீஃபிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓப்பன் பண்ணல, சியேட் ஒரு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதை கிளம்புறோம் 7:30 தான். பேடா சரி ஓகே ஓகே. ஸோ ஓகே ஃபேமே, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்படியே கிட்டத்தட்ட 7:30 7 o'clock தான் வந்து இந்த ஷாப்பி ஓப்பன் பண்ணி ப்ரீஃபிங்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது வரையும் வந்து இவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேங்க. நான் தோத்துட்டா நான் என் பைக் கொடுத்துடுறேன். பைக் ரேஸ் வந்துட்டு ரன்னிங் ரேஸ். சத்தியமா கால் முடிஞ்சு போயிடுச்சு. நான் பண்ணிருக்கேன் ஒரு ஓகே. தேங்க்யூ. RFI கிட்டத்தட்ட வந்து எல்லோரும் கியர்ஸை போட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா வந்து சியட்டில் வந்து ஏதோ ஒரு டயர் புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து நம்ம 110 150 டயர் சைஸில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ நான் கரெக்டாக இதில் வரேன். நான் கரெக்டாக எந்த இதில் வரேன்? எவ்வளோ தூரத்தில் வரேன்? இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு 3-4 பேர் விட்டுக்கோங்க. 3rd 4th லைன் எடுத்துக்கோங்க. ஓகே. நல்லா இருக்கும் பார்க்குறது. ஓகே ஓகே. லைன் ஃபார்மேஷன் ஒரு 5-6 ஆளாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு 3rd லைனில் வர மாதிரி. ஓகே ஓகே.
ப்ரோ ஆமாம் ப்ரோ. இதுதான் பேஜ். நீங்கள்? ஓகே 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 ஓகே. ஐஎம் சோலோ ரைடர். நானும் சோலோ ரைடர் ட்ராவல் தான். ஓகே ஓகே ஓகே. வாவ் சவுண்டு வருங்க. ஸோ எஸ்சின்னு நினைக்கிறேன். சாரி அக்ரோபோவிக் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இத்தனை பேரோட ரைடு போகிறாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம நார்மலாக வந்து போய் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு நான் முன்னாடி போகிறேன் நீ ஒரு பின்னாடி வா அப்படின்லாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் வந்து குரூப்பில் இருந்து தூக்கி விட்ருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அவங்க வந்து கரெக்டாக முன்னாடி போகிற ஒரு ஆள் வந்து சொல்லிடுவாங்க 1 லைனா 2 லைனான்னு. ஸோ 1 லைன் சொன்னாங்கன்னா எல்லாருமே ஒரே லைனில் இதாகிடணும். ஸோ 2 லைன்ற போது வந்து 2 செப்பரேட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 லைனில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குங்க. சும்மா நார்மலாக பைக் ஓட்டிட்டுலாம் இது பண்ணுற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு வியூவில் கரெக்டாக தெரியுதான் தெரில. கரெக்டாக 2 லைனில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அண்ணே வந்து 3ஆவது ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள் மட்டும் போவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ பைக்கு இல்லை கார் வந்து வேறு ஏதாவது கார் வந்து வந்தாச்சுன்னா கிளியர் பண்ணி விட்ருவாங்க. அதை சிஎட்லேருந்து எங்களுக்கு இப்போ என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் ஒரு பேண்ட் இருக்கும் என் கையில், ரைட் சைடு கையில். ஸோ அந்த ஒரு பேண்டு சிஎட்டோட பேண்டு கொடுத்தாங்க. அப்புறம் சிஎட்டோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தாங்க. அது போக சிஎட்டோட கீச்செயின் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உள்ள அதாவது நீங்கள் வந்து இப்போ கேடிஎம்மோ ஏதோ வச்சுருந்தீங்கன்னா 150/16 ஏதோ சம்திங் வரும்ல 150ஓட சைஸ் அதாவது 110ஓட சைஸு போடுறோன்றீங்கன்னா சிஎட்டோட அது போடுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேசிங் அதாவது ரோடு ரேசிங் இதுக்காக ஒரு டயரும், அது போக இந்த இது ஆஃப் ரோடு, அதாவது ஆஃப் ரோடுனா ரொம்ப ஆஃப் ரோடு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஆஃப் ரோடிங் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க போகிற வழியில் குறுக்கால வருவாங்க. ஸோ அவங்க வாட்டு சைடு போகவே மாட்டாங்க. அந்த லைனை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த பஸ்னால். குரூப் ரைடு பொறுத்த வரைக்கும் எத்தனை சிசின்றதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து வெறும் 200 சிசி, அதாவது என்ன மாதிரி 200 சிசியும் கொண்டு வரலாம், நீங்கள் 1000 சிசியும் கொண்டு வரலாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்பீட் ரைடே கிடையாது. ஸோ இது வந்து ஸ்பீட் ரைடே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன சிசி கொண்டு வந்தாலும் தாராளம் தான். ஏன்னா வந்து இப்போ நீங்களே பார்த்தீங்க என்னோடய ஸ்பீடோ மீட்டர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ என்னோடய ஸ்பீடோ மீட்டர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அதில் வந்து வெறும் 50 சம்திங் அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா வந்து அவ்வளோதான், குரூப் ரைடுன்ற ஆரம்பிச்சாலே அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இது வாழது உங்களுக்கு நினைக்கிறேன் கப்புள்ஸு. நீ என்ன ஸோ லைட்டாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல வேலை எனக்கு என்னோடய கேமரா எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இதுதாங்க எங்கள் டீமு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, வீட்டுக்குள்ளே வண்டி ஏற்றிட்டீங்க ஒரு வழியா. நான் அதாவது இன்னொரு வீட்டில் இருக்கும்போது மாடி வீட்டில் தான் இருந்தோமா. ஸோ அப்போ வந்து எனக்கு ஏற்றணும் ரொம்ப நாள் ஆசை. சரி அப்போ இந்த வாட்டி ஏற்றிடுவோம், இங்கே போய் ஏற்றிடுவோன்னு ஏற்றுனது.
ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ரஃபி RAFI ஓகே ஓகே. அபிஷேக் ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப ஆள் நிறையா பேருங்க. ஹாய். ப்ரோ மார்த்தாண்டம். அந்த யூடியூபரு வீடியோ போட்டு. நீ யூடியூபரா? ஓகே 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 ஓகே. கை நல்லா ஓகே ப்ரோ ஓகே. சேனல் நேமு இன்ஸ்டாவில் தமிழா கப்பிள்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழா ரீசெண்டாக தமிழ் 2 சொல்லி போயிருந்தோம். ஓகே ஓகே. அங்கே வந்து எதாச்சும் அவங்களை பார்த்தோன்னா சூப்பர். ஓகே ப்ரோ. இன்ஸ்டால் மட்டும் தான். இன்ஸ்டால் 20K இருக்காங்க. ஓகே ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள். தமிழா கப்பிள்ஸ். தமிழா கப்பிள்ஸ். தமிழா. இது நம்மளோட. ஓகே ஓகே. இது நம்மளோட ஐடி. இந்த பேஜில் வந்து ஃபாலோ வந்திருக்கோம். வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணி. ஓகே ஓகே. இந்த பேஜில் வந்து ஃபாலோ வந்திருக்கோம். ஓகே ப்ரோ. உங்கள் பேஜ் ரக்ஃபுல்ஸ் வந்திருக்கும். இந்த இது அதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. நைஸ் டு மீட் யூ. ஸோ ஓகே. அடுத்து அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணுவோம். என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு? தூக்கம் வருதா? நமக்கான போயிடுச்சு. மியூசிக். இடிச்சிட்டாங்களாம்ல யாரோ. ஐயோ பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அதான் சொன்னேன் 50 பேர்கிட்ட 50க்கு மேலேயே. ஏய் அவ்வளோதான். பேக்கப் பண்ணுங்க. முன்னாடி இருக்கிறவங்க பார்த்து பிரேக் அடி பைக் முன்னாடி போய் அடிச்சிடுவோம். கரெக்டு தான். கை போயிடும். ஸோ எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. ஹோலி சிட். இன்ஸ்டா ஸ்டோரேஜ் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதை பார்க்கவே இல்லை. ஐயோ ஓகே நோ ப்ராப்ளம். இன்ஸ்டா அப்புறம் ஓட்டுக்கு வந்த உங்களுடைய அட்டை வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம மாத்தாண்டம் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது 35 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ நல்ல வேலைங்க நான் வந்து அங்கே போயிட்டு தான் விளாக் இன்னொரு ஆரம்பிப்பேன் நினச்சேன். ஏன்னா மொத்த இதுவும் அதாவது என்னோடய இன்ஸ்டா இதில் இப்போ இது முடிஞ்சு போச்சு. என்னென்னா ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ அது போக என்னோடய கோப்ரோவில் பேட்ரி முடிஞ்சிருந்துச்சா. ஸோ அதனால் வந்து நான் எப்படா பேட்ரி, ஏன்னா நம்ம நார்மலாக சோலோ ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டு பேட்ரி மாற்றுவோம். ஏன்னா ஸ்லோ பண்ணாலும் ஒன்றும் இல்லை, நம்ம எப்போனாலும் நம்ம பாட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பேட்ரி மாற்றணும்னா ஏன்னா ரைட் சைடு கை எடுத்து தான் நம்ம பேட்டரியை மாற்றணுமா. ஸோ அதனால் வந்து த்ராட்டில் போயிடும். ஸோ
ஸோ அப்போ வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து ஓகே நம்ம அங்கே போயிட்டு தான் நம்ம விளாக ஆரம்பிப்போம் போல. சார் ஓகே நம்ம ஏன்னா எப்போ போல அவாட் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிட்டுருக்கோமா. ஸோ அதில் வந்து இதுலேயுமே எதுவுமே கிடையாது இல்லை. சரி அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக நம்ம நிப்பாட்டிட்டாங்க. ஸோ லைட்டாக ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி நிப்பாட்டினாங்களா. பிட் ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே அப்படியே இல்லை அது பேட்டரி மாதிரி. பட் ஆனால் அதில் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜில் தான் பிரச்சனைன்றதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ பாருங்கள் சரியாக இருக்குது அந்த வியூ. ஸோ அந்த வியூவோட இதில் பைக்கர்ஸோட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து எனக்கு என்ன இப்போ கொஞ்சம் நல்லதுன்னா வந்து இந்த மொத்த டீம்லேயும் வந்து ஆர்சிஆர் டைம் இல்லை. ஸோ புதுசாக வந்து ஜென் ஆர்சி மட்டும்தான் இருக்குது. Gen 3 ஆமாம் Gen 3 ஆர்சியோ Gen 4 ஆர்சியோ சம்திங்களா. ஸோ அந்த ஆர்சி தான் இருக்கா. ஸோ அதனால் நான் மட்டும் எந்த வீடியோவாக இருந்தாலும் அப்போ நான் வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரிவேன். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்போ நான் ஃபோட்டோன்ற பார்க்கும்போது டக்குன்னு நம்மன்னு தெரியும். அண்ட் எப்படா இவ்வளோ நம்ம அதாவது இது வரைக்கும் இந்த இவ்வளோ ரைடிங் கேர்ஸ் போட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலை. ஸோ நார்மலாக இப்போ ஒரு பார்க்கிங்கில் வச்சு எடுத்த ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லையா. ஸோ இப்போயாச்சும் கொஞ்சமாக ஃபோட்டோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்எஃப்ஐ இப்போ தாங்க நான் ஒரு போர்டு பார்த்தேன். அதாவது இதுவரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் எங்கே போகிறேன்னு நினச்சிட்டேன்னா மார்த்தாண்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். அது போக நான் எனக்கு மட்டும் சொல்லலாம், எனக்கு மட்டும் தெரியாமல் இந்த ஒருத்தவங்க தமிழா கப்புள்ஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்களே. ஸோ அந்த இது அவங்ககிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. மார்த்தாண்டம்ட்டேன். பார்த்தா இப்போ தான் தெரியுது மருதான். ஐயோ இப்போயும் எனக்கு வாயில் வர மாதிரி மருகாந்தங்கம்மா ஐயோ இப்போ தாக்க நான் பார்த்தேன் இல்லை. ஸோ அந்த ஒரு பேர் மட்டும் எனக்கு வந்து வாயில் நுழையவே மாட்டேங்குது. மதுராந்தகம் அங்கே தாங்க போகிறோம். ஸோ சப்போஸ் அவரை வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா சாரிங்க, மதுராந்தகம் தான் போகிறோம், மார்த்தாண்டம் போல். மார்த்தாண்டம் எங்கேயோ இருக்குன்னு தான் எனக்கு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 1 or 2 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான பசிக்குதுங்க. ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரேட்னால, அதாவது சியட்டோட கம்பெனியில் சியட்லேருந்தே வந்து நமக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களோட ஸ்பான்சர் தான் நம்மளோட இது. ஸோ அவங்க இது பண்ணுறதுனால அவங்களே ஸ்பான்சர் பண்ணுறேன்ட்டாங்க. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாரோட ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா சியட் அவங்களோட ஸ்பான்சர் தான். எனக்கு இந்த ஸோ இந்த எக்ஸாஸ்ட் காது கிழிக்குதுங்க போட்டு. ஸோ நான் ஏர்பாட்ஸ் எடுத்து வரலான்னு தான் நினச்சேன். சரி எதுக்கு இவங்கள்ட்ட பேசிகிட்டே தான் போவோம், எதுக்கு ஏர்பாட்ஸ் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். இப்போ தான் தெரியுது ஏர்பாட்ஸ் எடுத்து வந்திருக்கோன்னு. ஸோ காதை போட்டு கிழிக்குதுங்க. ஸோ வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகியாச்சுங்க. ஸோ இப்போ எங்கேயா இருக்கும் பார்த்தா முருகன் இட்லின்ற கடையில் தான் இருக்கும். ஸோ ஓகே ஃபேமிலி, இப்போ நம்ம எங்கே முருகன் இட்லின்றத அடுத்து தான் வந்தோம். அது வந்து மருந்தான் ஐயோ சரி விடுங்க, ஏதோ ஒரு ஊர். ஸோ அங்கே தான் இருக்கும். ஸோ
ஸோ வந்து கோப்ரோ இப்போ நம்ம கழட்டி இது பண்ணிட்டு வேறு ஜாக்கெட் இது பண்ணிட்டு அவன் ஃபோனில் கொஞ்சம் ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்துருவோம். அண்ட் வந்து நமக்கு சில வீடியோஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், வாங்கிடுவோம். So thank you all for your support. SBA ஓட support and riders ஆச்சு, சக்தியனோட support, யூசப்பானோட support, ஆகாஷ் ரவினோட support எல்லாருமே இருந்து தான் இந்த கிளப் ஸ்டார்ட் பண்ணது. So we started this in a very difficult time. ஆகாஷ் மாதிரி கொஞ்சம் So we started this in a very difficult time for all of us where groups கிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் so we started this thing because we wanted to expand இந்த மாதிரி யங் ரைடர்ஸ் எல்லாருமே கியர் கொடுக்குறது and Shaktiyan's support plus providing tires for everyone. Having all of this support has been really helpful for us. We started this club on Jan 19th and within a span of days like Bangalore chapter and Chennai chapter we have close to 100 riders கிட்ட இருக்காங்க. ஸோ ஃபார்மே அட்லாஸ் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சுங்க, அதாவது ரைடர்ஸ் மீட்டிங் முடிஞ்சு. ப்ரோ பாய் 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 ப்ரோ பாய் 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 போவோம் போவோம் பாய் 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 ப்ரோ பாய் ப்ரோ. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி போனேன்னா ஸோ எனக்கே நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ பைக்கர்ஸ் நான் ஒரே இடத்துல பார்த்தது ஃபஸ்ட் டைமுங்க. பட் வந்து நம்ம தாம்பரம் போகிறோமா, ஸோ அவங்களாம் வந்து வேறு டேரெக்ஷனில் போகிறாங்க. ஐயோ நம்ம ஒரு லேனை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்க, வேறு லேனில் போவோம். ஸோ இங்கே எங்கே கிராசிங் இருக்குன்னே தெரிலங்க யூட்டர்ன் போடுறதுக்கு. ஸோ நான் என்ன டீமில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கியர்ஸ் ஹெட்டுன்ற ஒரு டீமில் தான் இருக்கேன். ஸோ அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டது, அந்த மாதிரி ஒரு ரைடு இருக்கு ப்ரோ வாங்க அப்படின்னு. ஸோ அதோட அப்படியே கிளம்பி வந்ததுங்க. ஸோ நேற்று கிட்டத்தட்ட நேற்று ஈவினிங் நினைக்கிறேன், சாரிம்மா நேற்று ஈவினிங் வரையும் என்னடா வந்து சென்னையில் வந்து ஒரு எங்கேயும் போகிறதில்ல, சும்மாவே இருக்கோமே, ஏதாவது பண்ணணுமேன்ட்டு ஒரு இதில் இருந்தேன். ஸோ கரெக்டாக நேற்று சாயங்காலம் அவ்வளோ நான் வந்து என் ரூம்மேட்டில் எல்லாட்டையும் புலம்பிகிட்ருக்கேன், என்னடா இது போர் அடிக்குதுடா, ஏதாவது பண்ணுவோண்டா, அப்படி வாங்கடா எங்கிட்ட போவோண்டா அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ தான் கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஒரு நைட் டைம் ஆப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராம்லேருந்து, இந்த மாதிரி ரைடு நடத்திட்டு இருக்கோம், ஸோ வாங்க அப்படின்னாங்க. ஓகே, நல்ல வேலை கரெக்டான டைமிங்கில் வந்து மெசேஜ் பண்ணிங்க. ஸோ ஓகே ஃபேமே, அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு தானே போகிறோம். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம பாட்டு சும்மா போயிட்டு வீட்டில் போய் நிப்பாட்டினோன்னே விலாக முடிச்சிடறோம். ஸோ அதனால் வந்து இப்போயே நான் விலாக முடிச்சிடறேன். ஏன்னா இங்கே அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்காண்டி இந்த விலாகண்டு இது பண்ணது. ஸோ ஓகே ஃபேமே, அதாவது சப்போஸ் நீ யாராச்சும் இந்த யூடியூப் பார்க்குறவங்க யாராச்சும் வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணணும், அது மாதிரி சண்டே போகணும், நம்ம சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த கியர்ஸ் ஹெட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். ஸோ கியர்ஸ் ஹெட் எம்சின்னு. ஸோ அவங்கள மறக்காமல் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஜாயின் பண்ணி விட்டுக்குவாங்க. அடுத்து ஏதோ ஒரு February 16 ஒரு ரைட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம என்னென்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கு நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபேமே, இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேமே. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வரும். ஸோ இதுவரையும் நம்ம சும்மா ஒரு vlog எடுத்துகிட்டு இருந்தோம், ஊருக்கு போகிறது அது இதுன்னு. ஸோ இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னா என் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கிட்டு அப்படியே அவங்கள்ட்ட சென்ட் பண்ணிடுறேன், அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க.